ராஜேஷ் அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வர திட்டம் போட்டனர் அப்படின்னு சொல்றாரு. இல்ல, குறிப்பாக அது பாஜக முயற்சி செய்தார்கள் என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகளுக்கு அது திட்டமிட்டது. ஏனென்றால் இதை முன்னாள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை. ஏனென்றால் பாஜக மறைமுகமாக தமிழகத்தில் கால் ஊன்ற நினைக்கிறார்கள் என்ற கருத்தை அவர் தெரிவித்திருந்தார். எப்படி என்றால் 6 மாதம் ஆளுநருடைய ஆட்சியை கொண்டு வருவது, ஆளுநர் ஆட்சி செய்வது, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்காக அவர்கள் திட்டமிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைத்திருந்தார். அதற்கு நாங்கள் எந்த வகையிலும் இடையூறாக இருக்க மாட்டோம். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் எந்த விதமான இடையூறுமாக இருக்க மாட்டோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளினுடைய அரசாக, பெரும்பான்மையான மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு இருக்கிறது. அதே நேரத்தில் மறைமுகமாக ஆட்சி செய்வதற்கு பாஜக முயற்சித்தது என்ற குற்றச்சாட்டை திமுக தலைவர் வைத்திருந்தார். அதே குற்றச்சாட்டை தான் தற்பொழுது அமைச்சர் அவர்களும் வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் வச்சிருந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்குமே அவர்கள் கூறும் பொழுது கூட ஜனநாயக முறைப்படி ஒரு 108 இடங்களை வென்றிருக்கிறார்கள், அதிக பெரும்பான்மையான மக்கள் அவர்களுக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதால் அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து மிக முக்கியமான கருத்து. ஒட்டுமொத்தத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சி, அதே போல திமுக போன்றவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்த கருத்தை தான் தற்பொழுது ஆதவ் அர்ஜுனாவும் அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் CV சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி செய்தியாளர்கள் கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி விவகாரம் குறித்து பேசிட்டு அதிமுக கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் அதிமுகவோட தோழமையோட தான் இருப்போம் அப்படின்னு சொல்றது மூலமா அதை எப்படி எடுத்துக்கலாம், அமைச்சரவையில் இடம் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா, எப்படி புரிஞ்சுக்கிறது அவர் சொல்றது? இல்ல, தற்போது வரைக்கும் அதிமுக என்பது யாரிடம் இருக்கிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும் என்று 2 தரப்பினருமே முடிவு செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் CV சண்முகம் அவர்கள் தலைமையில் இயங்கக்கூடிய அந்த அணியினர் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா என்பது $1,000,000 கொஸ்டினாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றால் எங்களுடைய ஆதரவை நாங்கள் திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிப்போம் என்று கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லியிருக்கிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க அவர்களும் ஒரு உதவிகரமாக இருந்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஆதரவை திரும்ப பெறுவோம் என்று தெரிவித்திருப்பது என்பது அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு சிலரிடம் பேசும் பொழுது கூட எப்போது வேண்டுமானாலும் இவர்கள் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெறக்கூடும், அதற்காக நாம் இவர்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடாது. அதனால் அதிமுகவினுடைய அந்த தோழமை மனப்பான்மையோடு பயணிக்க வேண்டிய தேவை என்பது தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அமைச்சரவையில் இடம்பெறுவார்களா என்பது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் இவர்கள் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் அவர்கள் ஒரு தோழமையோடு செயல்படுவார்கள் என்பதை தான் அவர் குறிப்பிட்டிருப்பார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள். சரவணன், அதே நேரத்தில் VCK, CPI, CPM அவங்களுக்கும் அமைச்சரவையில் இணையணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்திருக்காரு. ஆனால் நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அமைச்சரவையில் இணையணும் அப்படின்னு அழைப்பு கொடுக்கிறாருன்னா அதை அவங்க ஏற்றுக்கிறாங்களா? கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்க இவருடைய கருத்துக்கு? இல்ல, பொதுவாகவே இந்த அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்று அவர்கள் திட்டவட்டமாக மறுத்து விட்டார்கள். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோமே தவிர்த்து அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பகுதியினர், குறிப்பாக வன்னியரசு போன்றவர்களும் நாங்கள் துணை முதலமைச்சர் பதவியை கேட்டோம், திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை கேட்டோம், ஆனால் திருமாவளவன் தான் அது வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுக்கு அந்த எண்ணம் இருக்கிறது என்றால் வன்னியரசு உள்ளிட்டவர்கள் எல்லாம் அவர்கள் தொடர்ச்சியான செய்தியாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அவர்களுடைய ராஜேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த விஷயங்கள் குறித்து கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு TV சோமு அவர்கள் இணைப்பு வந்திருக்கிறார். வணக்கம் திரு TV சோமு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது குறித்து உங்களுடைய பார்வை? முதல் விஷயம், நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது, பேசிட்டு இருக்கிறது, எழுதிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு எம்பியா இருக்கிறவங்க MLA ஆகிறது, இல்ல MLA இருக்கிறவங்க MP ஆகிறது, தேர்தலில் ஒரே நேரத்தில் 2 MP தொகுதிகளில் போட்டிடுறது, MLA தொகுதியில் போட்டி, இங்க ஜெயலலிதா, அங்க மோடி தான்,
இப்படி இடைத்தேர்தல் வர்றதுக்கான ஒரு தேவையில்லாத ஒரு காரணத்தை உருவாக்குவது தவறு. ஒண்ணு. இதுல விதிவிலக்காக திருமாவளவன் வந்து ஒரு முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் அது அந்த ஒரு எதுக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்குல்ல, அந்த விதிவிலக்குல வந்து இவரு தாராளமா எம்பி பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு முதலமைச்சருக்காக வரலாம். ஆனா ஒரு அமைச்சர் பதவிக்காக போய் ஒரு எம்பி பதவியை வந்து விட்டுட்டு வரணுமா அப்படிங்கிறது அவருடைய, அவருடைய தொண்டர்களே வந்து அவர் ஒரு முதலமைச்சருக்கான ஒரு நபராகத்தான். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி திரு டிவி சோமு.